சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க, இந்த சிறுவண்டுங்க நமக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சு. கொஞ்சம் பேசாம இருக்குறஜா. இப்ப யாரு? நீதான் வந்திருக்கேன்னு சொல்ல. யாரு? அபியா? உள்ளவா. ஆகா ஈசு, அபி புள்ள உள்ள போயிருச்சு. ச்சே, உன் திட்டம் பழிச்சிருச்சு. ஐயோ சின்னையா, சும்மா இருங்க. பின்னாடி உங்க தம்பி, திவ்யா, ரம்யா எல்லாரும் இருக்காங்க. சரி சரி, கோச்சுக்காத. சொல்லு அபி, உன்னை யார் அனுப்புனது? அழகு சுந்தரமா இல்ல ஈஸ்வரியா? ஈசு, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓடில ஓடில. ஐயோ சின்னையா, இருங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம், இருங்க. என்ன அபி, எதுவுமே சொல்லாம நிக்கிற? ஓ, மாத்திரை குடுக்கறதுக்காக வந்தியா? சரி, பார்த்தல்ல, இவங்க பண்ண பிரச்சனையில நான் மாத்திரை போட கூட மறந்துட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. எடுத்து கொடு, நான் போடுறேன். ஆமா, உன் அக்கா எங்க? இந்த வீட்ல யாருமே என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. உன் அக்காவையும் சேர்த்துதான் சொல்றேன். வர வர என்ன நடக்குதுன்னு எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். பாரு, எல்லாரும் ஆளுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அழகோட அப்பாவுக்கு 25வது நினைவு நாள் வருது. இந்த நேரத்துல இவங்கள இப்படி சட்டையை பிடிச்சு சண்டை போட்டா எனக்கு கோவம் வராது? சரி, இவங்க எல்லாருக்கும் நான் எந்த அளவுக்கு அன்பு காட்டுறேன். எனக்கு திரும்பவும் அன்பு காட்ட வேணாம். அட்லீஸ்ட் சண்டை போடாம இருக்கலாம்ல. கோவமா எல்லாரையும் சேர்த்து கத்தி விட்டுட்டேன். நான் என்ன பண்றது சொல்லு? இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அபி. மனசு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். இல்லம்மா, எனக்கு தூக்கம்லாம் ஒண்ணு வராது இப்போ. அது சரி, நீ என்கிட்ட சமாதானமா வந்து பேசினதுலயே என் கோவம் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே எல்லாம் சரியாயிடும். ஏ, என்ன காலெல்லாம் எதுக்கு அமுக்கி விடுற? நீங்க உட்கார்ந்து என் கூட பேசு, அது போதும். வாங்க வாங்க, போங்க. உள்ள போகவா? போங்க போங்க போங்க. அபி, பொறுமையா இருமா. அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னு கேட்கலாம். பெரியம்மா, என்னாலதான் இந்த பிரச்சனையே. நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா. நான் படிச்சு பெரிய ஆளானும்னு ஆசைப்பட்டதே பெரியப்பா தான். பெரியப்பா மட்டும் இல்லைன்னா நான் படிச்சிருக்கவே முடியாது. பெரியம்மா, எனக்கு இப்ப கூட ஃபாரின்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டு ஃபாரின்கே போயிடுறேன். கதிரு,
ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல பெரியம்மா, நான் இங்கேயே இருந்தா இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதனால நான் ஃபாரின் போறதுதான் கரெக்ட். கதிரு, இங்க பாரு, இந்த மாதிரி நினைப்பு கூட உனக்கு வரக்கூடாது. ஏற்கனவே படிப்புக்காக தானே இத்தனை வருஷம் இங்க எல்லாரையும் பிரிஞ்சிருந்த. இனிமே எந்த காரணத்துக்காகவும் எங்களை நீ பிரிஞ்சே இருக்க கூடாது. இந்த வீட்ல ஒன்னா ஒத்துமையா தான் இருக்கணும். ம்? சரி பெரியம்மா, நான் போல. பெரியம்மா, எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் அப்பாவை மன்னிச்சிருங்களேன். அத்தை, எங்க அப்பாவையும் மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆமா அத்தை, சக்தி மாமாவையும் சம்பத் சித்தப்பாவையும் இந்த ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க அத்தை. எங்க 3 பேருக்காகவும் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டா அவங்க தாங்க மாட்டாங்க அத்தை. ம். பரவாயில்ல. இந்த வீட்டு பெரிய மனுஷங்க எல்லாம் இங்க நவகிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில இருந்தாலும் சின்ன பசங்க நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கீங்கல்ல. அது வரைக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பெரியம்மா, அப்படின்னா நீங்க எங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? சரி, அதான் வெளியில இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும், நடந்ததெல்லாம் மறந்துடட்டும். அதுலயும் முக்கியமா அழகு அப்பாவோட 25வது நினைவு நாள் வருதுல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லுங்க. ம்? தேங்க்ஸ் பெரியம்மா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் அத்தை. நாங்க இப்பவே இத போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறோம். வாங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். Bye, bye. பாய் அத்தை. பாய் அத்தை. ம். அண்ணி, என்னாச்சு? இங்க வேண்டாம், அங்க போலாம். ஆ. அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி பெரியம்மாவோட கோவம் காணாம போயிடுச்சு. எல்லாரையுமே மன்னிச்சிட்டாங்க அண்ணி. இதுக்கு உங்களுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ம். ஆமா, தேங்க்யூ. யோ, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. என்ன ஈசு இப்படி சொல்லிட்ட? என் அம்மாவோட கோபம் இப்ப குறைஞ்சிட்டுனா அதுக்கு காரணமே நீதானே. இல்ல சின்னையா, இப்ப அத்தையோட கோவம் குறைஞ்சது பெரிய விஷயம் இல்ல. இனிமே அத்தைய கோவப்படுத்துற மாதிரி யாரும் நடந்துக்க கூடாது, அதுதான் முக்கியம். சரி, எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லுங்க, போங்க. சரி. சரிக்கா. ஈசு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மனோட கருணை. அந்த அம்மன் மட்டும் மனசு வைக்கலனா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்டே ஈசு. அதனால அந்த அம்மனுக்கு வேண்டி நான் விரதம் இருக்க போறேன். அச்சச்சோ, வேண்டாம் சின்னையா, வேண்டாம்.